கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நெருக்கமான சூழ்நிலைகளில் தேவனை தேடுங்கள். தேவனை நீங்க தேடும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும், உங்கள் துன்பங்கள் மாறும். தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். நெருக்கமான சூழ்நிலைகளின் போது தேவனை தேடும் போது தேவன் உங்கள் நெருக்கங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை தேடுங்கள், அவர் வழியில் நடவுங்கள், அவர் சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். அப்போது தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாக உங்களுக்கு அவர் உதவி செய்வார். ஆண்டவரை கண்ணீரோடு தேடும் போது அவர் அதற்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள், அவர் வழியில் நடவுங்கள். தேவன் உங்களை வழி நடத்துவார். அவரை உங்கள் கண்கள் காணும். அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தேவனே, எங்களை வழி நடத்துறவர் நீர் தேவனே. அப்பா, உமது வழியில் எங்களை அழைத்து செல்லுங்க. துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது உம்மை மாத்திரம் தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. நாங்கள் செல்ல வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுங்க. உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய பாதையில் எங்களை அழைத்து கொண்டு போங்க. நீங்க அதை செய்கிறபடினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.